இன்று இந்திய அரசியலமைப்பின் குடியுரிமை சிட்டிசன்ஷிப் பற்றி புரிந்து கொள்வோம். இந்திய அரசியலமைப்பின் பகுதி 2 ஆர்டிகிள்ஸ் 5 முதல் 11 வரை குடியுரிமையைப் பற்றி பேசுகிறது. ஆர்டிகிள் 5 1950 ஜனவரி 26 அன்று இந்தியாவில் வசித்து வந்தவர்கள், இங்கே பிறந்தவர்கள் அல்லது இங்கே நிரந்தரமாக வாழ்ந்தவர்கள் இந்திய குடிமக்களாக அறிவிக்கப்பட்டனர். ஆர்டிகிள் 6 பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு வந்தவர்கள் சில நிபந்தனைகளுடன் இந்திய குடியுரிமை பெற்றனர். ஆர்டிகிள் 7 இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு சென்றவர்கள் பின்னர் இந்தியாவுக்கு வந்தால் அவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படுவது கடுமையான நிபந்தனைகளுடன் மட்டுமே. ஆர்டிகிள் 8 வெளிநாடுகளில் வாழும் இந்திய வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் பதிவு செய்தல் மூலம் இந்திய குடியுரிமை பெறுதல். ஆர்டிகிள் 9 ஒருவர் வெளிநாட்டு குடியுரிமையை தன்னிச்சையாக பெற்றால் இந்திய குடியுரிமை தானாகவே ரத்து செய்யப்படும். இந்தியாவில் இரட்டை குடியுரிமை இல்லை. ஆர்டிகிள் 10 குடியுரிமை தொடர்ச்சி பாராளுமன்றம். ஆர்டிகிள் 11 குடியுரிமை தொடர்பான சட்டங்களை உருவாக்கும் முழு அதிகாரம் பாராளுமன்றத்துக்கே வழங்கப்பட்டுள்ளது.